அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் இது வரைக்கும் உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். முதல்ல இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வருமானங்கள் பரவாயில்ல, கையில் மணி ரொட்டேஷன் என்பது இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நமக்கு ஏர்னிங் இருந்தால் கூட நம்முடைய 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது அதற்கு தந்த செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை ஆட்டோமேட்டிக்காக உருவாக்குவார். அதோட இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ நார்மலான வருமானங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சின்னு அர்த்தம். ஸோ லைஃப்பில் இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுமோ எடுங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு கை கொடுக்குமா, நன்மையாக இருக்குமானா கண்டிப்பாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே நீங்கள் பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் எஃபர்ட் எடுங்க. ஏன்னா உங்களுடைய 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் வந்துடுவாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த ஐப்பசி 16க்கு அப்புறம் நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் லைஃப்பில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் லைஃப்பில் எய்ம் பண்ணி இருக்கிறவங்க, அல்லது எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை எப்படி சக்ஸஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க எல்லாருமே இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, பார்ட் டைமாகவோ ஜூம்லேயோ ஆன்லைன்லேயோ நிறைய தேடுதல் படிக்க வேண்டிய காலகட்டங்கள், அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ஏர்னிங் இருந்தால் கூட இது நமக்கு 2 விதமாத்தில் தான், பிஸ்னஸில் அல்லது சர்வீஸில், இதில் தான் நமக்கு வருமானம் வரணும். நம்ம எதாவது வேலை செஞ்சு வருமானத்தை பார்க்கணும், இல்லைன்னா தொழில் செஞ்சு வருமானத்தை பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது முதல்ல உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது இந்த மாதம் அதை முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான் அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையின் மூலமாக ஏர்னிங் வருமானம் சம்பாத்தியங்களை அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதே சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது ரெண்டுமே உங்களுக்கு சுமார் தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். இங்கே நம்முடைய ஜாப், நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா குருவும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். சனி 5ஆம் இடத்தை பார்த்தாலே நம்முடைய பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியே வருவதற்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, அல்லது வேலையில் நம்ம லாங் லீவ் போடுவதற்கோ ஒரு சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார். இன்னொரு பக்கம் இந்த மாதம் ரொம்ப ஆறுதலான விஷயம், குரு பகவான் உங்களுக்கு எப்படியாவது ஒரு ஜாபை வேலையில் உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை அவர் உருவாக்குவார். ஆக இந்த 2 கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு மாறுபட்ட பலன்களை செய்கிறதுக்கு இருக்காங்க. அதனால் நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும். நம்ம பெர்மனண்ட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாராக இருக்கலாம், எனி எம்என்சியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் நீங்கள் அலர்ட்டாக இருங்க. அது மட்டும் இல்லை, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ், சக தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வேலையில் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களும் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜாபில் இல்லை. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்டும் பெருசாக இல்லை.
ஆக சோலோவாக நீங்கள் தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் ஸ்டாண்ட் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன் எல்லாமே 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவாங்க. 4ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய வேலையில் திருப்திகரமாக அந்த வேலையை ஜாபாக பாருங்கள். எனக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் பெருசாக வரல, அல்லது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவாக வரல அப்படிலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் மெயினாக பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதை தான் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். அது இல்லாமல் எனக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாமல் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் இதுதான். இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும், எவ்வளவுக்கு கிரானிக்காக உங்களுக்கு யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ இந்த நோயிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோனை எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுவும் இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம், குறிப்பாக நீ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. அதுக்காக உங்களுடைய பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஆக பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை, பெரிய லாஸும் இல்லை, நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய பிஸ்னஸ் உரிய இடத்துல ராகு பகவான் இருக்கார், அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக இருக்குது, அந்தளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸோ ப்ராஃபிட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையோடையாவது பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒன்று பார்ட்னரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பும் இந்த மாதம் சுமார். கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதோ விதத்தில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே கவனம். விட்டதை பிடிக்கும்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் பெரிய சுமாராக தான் இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்தமாக இடங்கட வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்பாராத விதமாக அத்தனையும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் பின்னாடி ஃபியூச்சரில் திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.